வெல்கம் டு எம்எம் பிளாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிச்சன் வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நான் ஏன் இவ்வளவு நாள் சமைக்கலன்னா, நான் சமைக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க. ஸோ என்ன இவன் இவ்வளோ சமைக்கிறான், இப்படிலாம் புதுசாக சமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஊரில் போயிட்டு எனக்கு வந்து கண் திருஷ்டி சுற்றி போட்டாங்க. ஸோ சுற்றி போடும்போது தான் அவ்வளோ கண்ணு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால இந்த கண்ணு படக்கூடாதுன்னு தான் நான் வந்து சில வீடியோ போடாமல் இருந்தேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நம்ம உழைப்பு, உண்மை, உயர்வு இது எல்லாமே இருந்தால் நம்மளை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நான் அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கிறோன்ட்டு. அதனால தான் இப்போ நான் திரும்பவும் சமைக்க வரேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது வந்து நான் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே பிளான் பண்ணேன், ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க. குலோப் ஜாமுன். ஸோ என்னோட ஸ்டைலில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக. நான் இது வரைக்கும் ஸ்வீட் செஞ்சதே கிடையாது. இல்லை நான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னன்னா ரவா லட்டு தான். அதை ஒரு நாள் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். பிஸ்னஸில் வந்து ரொம்ப வந்து ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து சரியாக வீடியோ போட முடியலங்க. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதிகபட்சம் 2 வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஸோ இன்னைக்கு இந்த குலோப் ஜாமுன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆக்சுவலாக இது வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கான ஒரு பவுல். இதை நான் எடுத்து யூஸ் பண்ணவே விட மாட்டார். இதை வந்து கேக் மட்டும் தான் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஊருக்கு போயிருக்காரு. அதனால் இன்றைக்கி நம்மளை கேள்வி கேட்க யாருமே கிடையாது. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தர் பிறந்திருப்பாண்டா. இப்போ வந்து அந்த குலோப் ஜாமுனை பிரித்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை வந்து பிரித்து கொட்டிக்கலாம். நாங்கள் ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ கோவா போடணும், அதை போடணும், இதை போடணுன்னெலாம் நாங்கள் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம். அதாவது இந்த மாவை ரொம்ப கொலக்கொலன்னு பிசையாமல், ரொம்ப கெட்டியாகவும் பிசையாமல், மீடியமான, அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் போதும். இந்த ஒரு பேக்கெட் மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்து இது மாதிரி 9 பேக்கெட் வாங்குகிறோம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதில் வந்து சில் தண்ணியும் இதில் சில் தண்ணி ஊற்றணுமா, பால் ஊற்றணுமா? இதில் வந்து பால் போட்டு பிசையலாம், தண்ணி போட்டு பிசையலாம். நம்ம வந்து பால் நம்மக்கிட்ட இல்லை, அது வந்து புதுசாக காய்ச்சி ஆற வச்சு அது ஒரு டைம் ஆகும். ஆனால் நம்ம வந்து தண்ணி போட்டு பிசையலாம். குச்சமே இல்லை. ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாகிடுச்சா? ஆனால் இந்த வாசனை நல்லா இருக்குப்பா. என்ன இப்படி நாடுது? ஸோ பவுல் எல்லாம் ஒட்டாமல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போனா இது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ற? இது அப்புறம் கொஞ்சம் நல்லா மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது வந்து அதுக்கான சுகர் சிரப், அது பேர் என்ன, அந்த ஜாமுன் இருக்க ஜீரா, அந்த ஜீராவை வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். எப்பா எப்படி பண்ணுறதுன்னு இவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஓ, இவனையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதை படிக்கிற பாருங்க. 1 பங்கு ஆச்சு குலோப் ஜாமுன் மிக்ஸில் 1/4 பங்கு தண்ணீரை கட்டில்லாத மாவாக பிசைத்து 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 அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. 5-7 நிமிடங்கள் அப்படியே வைக்கவும். வச்சாச்சு. பின்பு அந்த மாவை சிறு சிறு உருண்டையாக செய்யவும். இவற்றை எண்ணெய் அல்லது நெய்யில் மிதமான சுட்டில் பொன்னிறமாகும் வரை பொரிக்கவும். சர்க்கரை பாகு 700 கிராம் சர்க்கரையை 125 கிராம் ஜாமுன் மிக்ஸுக்காக சம அளவில் தண்ணீரை கலந்து. 700 கிராம் சுகர்னா 700 கிராம் தண்ணி. ஓகே. அதுவும் 720, இதுவும் 720. ஸோ அடுத்தது வந்து பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் சமைக்கும்போது தோணும், என்ன வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா, இந்த பாத்திரம் கழுவுறதெல்லாம் வேலையா, உட்காந்தே வேலை பார்க்கலாம், இருந்துக்கிட்டே டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெரிய நாய் எல்லா சாமானத்தையும் ஒன்றா வச்சு விளக்கும் போது தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்ட்டு. பார்வதி, என் பிள்ளையோட அறிவு
சக்கரை பாகு வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு 7 to 8 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து உருட்டணும். பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பாகு ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் உருட்டிடும். இப்போ வந்து பொரிக்கலாம். 27 குலோப் ஜாமுன் வந்து எனக்கு வந்து நான் ஒரு மீடியமான சைஸில் உருட்டியிருக்கேன். ஆக்சுவலி காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் ரெடி. இப்போ அடுத்தடுத்து போடுவோம். சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. இதில் போட்டுடலாம். என்னையாது சாப்பிடுங்க சார். என்ன இது நான் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒன்றில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்ச எந்த ஒரு குலோப் ஜாமுனும் உடையவே இல்லை. பார்க்க ரவுண்டாக வந்திருக்கு. ஒரு கடையில் வாங்கினா எப்படி இருக்கும், ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சுகர் சிரப்பில் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற வச்சு சாப்பிட்ட பின்னாடி தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் லுக் வைஸ் வந்து ஒரு ஷாப்பில் நீ போய் எப்படி வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கேன். டேய் இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். ஒரு கை தேர்ந்த செஃப்பால் மட்டும்தான் முடியும். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இது வரைக்கும் நான் பண்ணாத ஒருத்தன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இப்படி வந்துக்கிறது பெரிய விஷயம்தான். ஐயோ எல்லாம் கலர் மாறிடுச்சு. லைட்டாக தீஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை தானே? இல்லை தீல கலர் அது மாதிரி. என்ன கொடுமை சரவணனது. சிரப்பை வந்து இன்னும் நல்லா கொதிக்க வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிரப்பு வந்து அதிகமாகவும் ஜாமுன் வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அடுத்தது வந்து ஒரு 20 minutes அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கு, எப்படி இருக்குன்ட்டு. If I'm not wrong, scientifically. ஒரு 30 minutes ஆச்சு. இதை வந்து ஜாமுன் வந்து ஊற வச்சு ஸோ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். எங்கன்னே என்னால் நம்ப முடியலைங்க. வெளில சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப வந்து நான் சீரியஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ரொம்ப கேஷுவலாக நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கரெக்டாக வருமா அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. டேட் லிட்டில் பிரின்சஸ் நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு யாருக்காவது குடிச்சு நீங்கள் கொள்ளலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.